முதல்வர் வேட்பாளர் சீமான் 80+ சீட்டுகள். டெல்லியில் காய் நகர்த்திய பாஜக தலை. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி வரும் நிலையில் இன்னொரு பக்கம் பாஜக நாம் தமிழர் கூட்டணி உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. சமீபத்தில் நடந்த அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்திப்பு இரு தரப்பிலும் சுமூகமாகவும் சீரியஸாகவும் நடந்துள்ளன. எடப்பாடியின் நடவடிக்கையில் எப்பொழுதும் கடுகடுப்பாக இருக்கும் அமித்ஷா இந்த முறை இயல்பாக இருந்துள்ளார். சந்திப்பு முழுக்க அரசியல் தொடர்பாகவே இருந்தது. பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பேசியது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அமித்ஷாவுக்கு தம்பிதுரை விளக்கினார். கூட்டணி குறித்து பேச்சு எழுந்தபொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைத்துக் கொள்ளும் விவகாரம் வந்தது. திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுக பிளவு இல்லாமல் இருப்பது அவசியம்தானே. ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை சேர்த்துக் கொள்வது என்ன சிக்கல் என்று அமித்ஷா கேட்டுள்ளார். அதற்கு எடப்பாடி, பாஜகவுடன் கூட்டணி வைக்க எங்களுக்கு சம்மதம், ஆனால் அவர்களை சேர்த்து கொள்ள மட்டும் வலியுறுத்தாதீர்கள். மீண்டும் அவர்களை சேர்த்து கொண்டால் குழப்பம்தான் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதே சமயம் ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது சேர்த்து கொள்ளலாம் என இரண்டாம் நிலை தலைவர்கள் விரும்புகின்றனர். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதனால் ஓபிஎஸ்ஐ சேர்க்க ஆட்சேபனை இல்லை. மற்றவர்களை வலியுறுத்த வேண்டாம் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சீட் ஷேரிங் பற்றி விவாதிக்கப்பட்ட பொழுது பாஜகவுக்கு என தனியாக அமித்ஷா பேசவில்லை. மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் பேசியுள்ளார். அதாவது அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் 234 தொகுதிகளை சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம் என்று அமித்ஷா சொல்ல எடப்பாடி உள்ளிட்ட அதிமுகவினர் அனைவரும் ஏற்க மறுத்தனர். பல்வேறு சதவீத கணக்குகள் சொல்லப்பட்டு அதிமுகவுக்கு 70%, என்டிஏவுக்கு 30% என்று அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டன. 30% இடங்களில் ஓபிஎஸ், தினகரன் உட்பட யாரையெல்லாம் கூட்டணியில் சேர்த்து கொள்ள பாஜக விரும்புகிறதோ அந்த கட்சிகளுக்கு பாஜக தான் சீட்டு ஒதுக்கி தந்து கொள்ள வேண்டும். அதிமுகவுக்கான 70% இடங்களில் ஒரு சீட் கூட நெருக்கடி தரக்கூடாது என்று அதிமுக தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதே சமயம் அமித்ஷா 60க்கு 40 என பகிர்ந்து கொள்ளலாம். 40% இடங்களை என்டிஏவுக்கு ஒதுக்குங்கள். கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் சீட் தந்து கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி வரும் நிலை இன்னொரு பக்கம் பாஜக நாம் தமிழர் கூட்டணியை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது சீமான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி 80 சீட் நாம் தமிழருக்கு, 80 சீட் பாஜகவிற்கு, மீதமுள்ள 74 சீட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க டெல்லியில் லாபி நடத்துகிறதாம். தமிழக பாஜக தற்போது 2 லாபிகள் உள்ளன என்று அரசியல் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பும் லாபி, மற்றொன்று அதிமுகவை விரும்பாத சில மூத்த தலைவர்களுடைய மற்றொரு லாபி. நாம் தமிழர் பாஜக கூட்டணிக்கு அடிபோட்டு கொண்டிருக்கிறதாம். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தான் எந்த பக்கம் வெற்றி பெறும், எந்த லாபி வெற்றி பெறும் என்பது தெரியும். டெல்லி அதிமுக கூட்டணி விரும்புகிறது. ஆனால் இபிஎஸ் இதுவரை பாஜகவின் கோரிக்கையை முக்கியமான சில கண்டிஷன்களை ஏற்கவில்லை. சீமானை பொறுத்தவரை மோடி தன்னை முதல்வராக முன்மொழிந்தால் கூட்டணிக்கு தயார் என்கிறார்கள். இதற்கிடையே தான் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் பரவின. அதேபோல சென்னையில் தங்கியுள்ள நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை சீமான் மறுத்துள்ளார். நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்று சீமான் மறுத்துள்ளார். இதுவும் கூட பாஜக நாம் தமிழர் கூட்டணியை பற்றி விவாதங்களை அதிகரித்துள்ளது.